அத்தியாயம் 56 மற்றொரு விசித்திரமான பெயர். முந்தைய 2 நபர்கள் 2 ஆண்களாக மாறினர். ஒருவர் விவசாயி, மற்றவர் ஒரு தற்காப்புக் கலைஞர். இன்னும் அவர்களின் உரையாடலின் நடுவில் இருந்தனர். சிறிது நேரம் யோசித்த பிறகு பதில் இல்லாமல் வெள்ளை அங்கி அணிந்தவர் சில கணங்கள் கழித்து பெருமூச்சுவிட்டு, எப்படியும் நாம் காத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை அவன் பயன்படுத்திய நுட்பத்திலிருந்து அவனது தோற்றத்தை நாம் அடையாளம் காண முடியும். இருப்பினும் ஏதோ காரணத்திற்காக அந்த கைமுஷ்டி நுட்பங்களை நான் ஏற்கனவே எங்கோ பார்த்தது போல் உணர்கிறேன் என்றார். நீங்க சொன்னதும் இந்த கைமுஷ்டி நுட்பத்தை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப வித்தியாசமா தோணுது. ஜெனரல் நம்ம உதவியை நாடி உருவாக்கிய இராணுவ உத்தி மாதிரி தெரியுது. அது ஆரம்பத்துல இராணுவ வீரர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அது சாத்தியமே இல்ல. தங்க அங்கிக்காரர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவ்வாறு கூறிய உடனேயே அவர் தனது சொந்த வார்த்தைகளை மறுத்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். சமீபத்தில் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த 1000 பார்வை கொண்ட பாஸ்டர்ட் அரசாங்கத்தின் பெட்டகத்திலிருந்து மற்ற பொருட்களுடன் சேர்த்து அதை திருடியதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் பிடிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நுட்பம் உட்பட திருடப்பட்ட பொருட்கள் பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்டன. இராணுவத்தில் திறமை குறைவாக உள்ளவர்களுக்காக உருவாக்கப்பட்ட வாய்ட் ரிப்ளிங் இஸ் டெக்னிக்கை பற்றியா பேசுகிறீர்கள்? அதே டெக்னிக்காக இருந்தால்? இல்லை, அந்த டெக்னிக்கை நான் முன்பு ஒரு முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த இளைஞன் தனது இஸ் டெக்னிக்கில் செய்தது போல் யாரும் அவ்வளவு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்த முடியவில்லை. அதனால் அது இருக்க முடியாது. வெள்ளை அங்கி அணிந்தவர் ஒரு குறிப்பிட்ட குரலில் கூறினார். டோட், உனக்கு என்ன தெரியும்? தங்க அங்கி அணிந்தவன் சீறிப் பாய்ந்து பின்னர் சொன்னான். பின்னர் அவர் தொடர்ந்தார். அந்த முஷ்டி நுட்பம் எனது பிரிவின் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்திலிருந்து பெறப்பட்டது. மேலும் இது முதலில் சுற்றியுள்ள வளிமண்டலத்தை குறைந்தபட்ச மின் உற்பத்தியுடன் ஒடுக்கி அதிர்ச்சி அலைகளை அனுப்புவதாகும். ஆனால் வளிமண்டலத்தில் உள்ள இயற்கை காற்று அல்லது காற்றின் உதவியுடன் செயல்படுத்தப்படும்போது வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் விளக்கத்தைக் கேட்டதும் வெள்ளை அங்கி ஏதோ உணர்ந்தது. பிறகு அவன் கேட்டான், உங்க பிரிவின் குருதான் இந்த நுட்பத்தை கண்டுபிடித்தார்னு நீங்க சொல்றீங்களா? சரிதான். ஆனா சாதாரண மக்கள் பயன்படுத்த வேண்டிய இந்த நுட்பத்தை நான் ஒருபோதும் பயிற்சி செய்ததில்லை. டோட், தங்க அங்கி அணிந்தவர் அலட்சியமாகச் சொன்னார். அப்படித்தான். நீங்களோ அல்லது உங்க பிரிவைச் சேர்ந்த ஒருவரோ இந்த நுட்பத்தை உருவாக்கியிருக்கீங்கன்னு நான் எப்பவும் நினைச்சேன். தற்காப்பு பேரரசரே இந்த ஆழமான நுட்பத்தை உருவாக்கியிருக்காருன்னு நான் நினைச்சிருக்கவே மாட்டேன். வெள்ளை அங்கிக்காரர் பெருமூச்சு விட்டுவிட்டுச் சொன்னார். எப்படியிருந்தாலும் இந்த இளைஞனை நான் கூர்ந்து கவனிப்பேன். ஒருவேளை அவன் ஏதோ ஒரு வகையில் இராணுவத்துடன் தொடர்புடையவனாக இருக்கலாம். ஆனால் மீண்டும் அவன் தோற்றம் மட்டுமே அவன் யார் என்பதை யூகிக்க கடினமாக உள்ளது. அவன் இந்த கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெளிநாட்டவராக இருந்து இராணுவத்தில் உள்ள ஒருவரிடமிருந்து சில வழிகாட்டுதல்களைப் பெற்றிருந்தால் தவிர. ஆனால் அது சரியாக இருக்க முடியாது. ஏனெனில் இராணுவ நுட்பங்கள் எப்போதும் இராணுவத்திலேயே இருக்கும். மேலும் இராணுவத்தின் அந்த பகுதியினர் மட்டுமே அவற்றைக் கற்றுக்கொள்ளும் பாக்கியம் பெற்றிருந்தனர். வெள்ளை அங்கி அணிந்தவர் எந்த தெளிவான முடிவையும் எடுக்காமல் அமைதியாக தனக்குள் இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தபோது உதவியற்ற பெருமூச்சு விட்டார். மறுபுறம் மெய்நிகர் உலகில் தனது சவாலை ஏற்றுக்கொண்ட மற்றொரு எதிராளியை மிருதன் தோற்கடித்திருந்தார். அவன் தனது முதல் எதிராளியை எதிர்கொண்டதிலிருந்து இன்று வரை அவன் ஏற்கனவே 10 வீரர்களுடன் சண்டையிட்டு அவன் நினைத்ததை விட பலவீனமாக இருந்ததால் அவர்கள் அனைவரையும் மிருதன் வென்றான். மேலும் அவ்வாறு செய்வதன் மூலம் அவன் ஏராளமான அறிவுப் புள்ளிகளைப் பெற்றான். அது அதிகமாக இல்லாவிட்டாலும் அது இன்னும் எதையும் விட சிறந்தது. இந்த கட்டத்தில் மிருதன் அடுத்த எதிராளிக்காக காத்திருந்தான். சில நிமிட காத்திருப்புக்குப் பிறகு அதே மெய்நிகர் போர் அரங்கில் மற்றொரு வீரர் திடீரென தோன்றினார். ஏதோ காரணத்தினால் அவரது சவாலை ஏற்றுக்கொண்டபோது அவனது எதிரிகளில் ஒருவர் கூட புதிய போர்க்களத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. மேலும் அவர்கள் ஏன் ஒரு புதிய போர்க்களத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது மிருதனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் ஆரம்பத்தில் குழப்பம் அடைந்தான். ஆனால் இப்போது அவன் ஏற்கனவே இதுபோன்ற அற்பமான விஷயங்களை மறந்துவிட்டு அறிவைப் பெறுவதில் தன்னை முழுமையாக மூழ்கடித்துவிட்டார். அது சரியல்ல. அவன் தனது போட்டியாளர்களை அதிகமாகத் தடுத்து நிறுத்தாமல் வெற்றி பெறுவதில் முழுமையாக கவனம் செலுத்தினான். இந்த கட்டத்தில் போர் அரங்கிற்கு வந்த புதிய வீரரை மிருதன் கவனமாக ஒரு கூர்மையான பார்வையுடன் கவனித்தான். அந்த வெள்ளை அங்கியும் பிறகு அவன் கையில் இருந்த வாளும்.
ஒருவேளை அவன் வாள் வளர்ப்பவனா? மிருதன் அமைதியாக தனக்குள் நினைத்துக் கொண்டான். அந்த எண்ணத்தை மனதில் இருந்து நீக்கிவிட்டு, அந்த நேரத்தில் மிருதன் பேராசையால் மின்னும் கண்களுடன் புதிய போட்டியாளரை பார்க்கத் தொடங்கினான். எதிர் தரப்பினர் ஏதோ காரணத்தால் அவரது பார்வையைக் கவனித்தபோது, திடீரென்று அவர்களின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தனர். ஆனால் அவர்களின் முகபாவனை மாறாமல் இருந்தது. வாள் வளர்ப்பவர் அழகாக ஒரு மரியாதைக்குரிய முகபாவத்துடன் மிருதனை நோக்கி நடந்து வந்தார். அவர் மிருதனையிலிருந்து சில மீட்டர் தொலைவில் இருந்தபோது, அவர் பேசுவதற்கு முன்பு திடீரென்று தனது மற்றொரு கையால் தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டார். நீங்க இரத்தத்தால் போற்றப்படும் முஷ்டி கடவுளா? இவர் வாளின் சீடரான ரூபன். ஓய், இந்த மெய்நிகர் உலகில் ஏன் திடீரென்று உன் உண்மையான பெயரைச் சொல்கிறாய்? இப்போதுதான் மற்ற தரப்பினரின் அறிமுகத்தைக் கேட்டதும் மிருதன் திடீரென்று குறுக்கிட்டான். பின்னர் அவன் குழப்பத்துடன் கேட்டார், உங்கள் பெயரை இப்படி வெளிப்படுத்துவதன் மூலம் மக்கள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார்களோ அல்லது ஏதாவது செய்வார்களோ என்று நீங்கள் பயப்படவில்லையா? இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் ரூபன் ஆச்சரியப்பட்டு புருவங்கள் சற்று உயர்ந்தது போல் தோன்றினார். பின்னர் அவர் புன்னகைத்து பதிலளித்தார், அதை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. இவர் யார் என்பது அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும். எனவே இவர் தனது உண்மையான அடையாளத்தை மறைப்பதா அல்லது வெளிப்படுத்துவதா என்பது முக்கியமல்ல. ஏனெனில் இவர் யார் என்பதை அவர்களால் இன்னும் அடையாளம் காண முடியும். அது ஒரு வெளிப்படையான பதில் போல அவர் கூறினார். இது மிருதனை ஆச்சரியப்படுத்தியதா? அப்படியா? மிருதன் கசப்பான புன்னகையுடன் கூறினான். அப்போ அவன் ரொம்ப பிரபலமான ஆளா? அவன் இவ்வளவு துணிச்சலா தன் அடையாளத்தை வெளிப்படுத்தத் துணிஞ்சதுல ஆச்சரியமே இல்ல. மிருதன் அமைதியாக தனக்குள் யோசித்தான். அடுத்த கணம் மெய்நிகர் அமைப்பு காற்றில் ஒருவரி உரையைக் காண்பிக்கும் போது அறிவித்தது. வால் முட்டாள் வர்சஸ் முஷ்டி கடவுள். நீங்களும் அப்படி இல்லை. உங்க கேரக்டர் பெயரா ஸ்வோர்ட்டு ஊல்னு இருந்தீங்களா? உங்க கேரக்டர் பெயருக்குப் பதிலா உங்க உண்மையான பேரைச் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வதில் ஆச்சரியமே இல்லை. இந்த ரூபனின் கதாபாத்திரப் பெயரைப் பார்த்ததும் மிருதன் உடனடியாக சிரித்தான். அத்தியாயம் 57. அவர்கள் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருந்தார்கள்? வால் முட்டாள் வர்சஸ் முஷ்டி கடவுள். நீங்களும் அப்படி இல்லை. உங்க கேரக்டர் பெயரா ஸ்வோர்ட்டு ஊல்னு இருந்தீங்களா? உங்க கேரக்டர் பெயருக்குப் பதிலா உங்க உண்மையான பேரைச் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வதில் ஆச்சரியமே இல்லை. இந்த ரூபன் கதாபாத்திரப் பெயரைப் பார்த்ததும் மிருதன் உடனடியாக சிரித்தார். சில கணங்கள் கழித்து எதிராளி ஆரம்பத்திலிருந்தே தன்னிடம் கண்ணியமாக நடந்து கொண்டதைக் கருத்தில் கொண்டு தனது எதிர்வினை சற்று முரட்டுத்தனமாக இருப்பதை மிருதன் திடீரென்று உணர்ந்தான். சாரி, நான் முரட்டுத்தனமா பேசணும்னு சொல்லல. ஆனா நான் கேட்கறது உனக்கு பிடிக்கலனா? எப்படி? இல்ல, ஏன் இந்த கேரக்டர் பேரையே தேர்ந்தெடுத்த? தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட பிறகு ஆர்வத்துடன் மிருதன் உண்மையிலேயே அவனிடம் கேட்டான். இந்த கேள்வியைக் கேட்டதும் ரூபன் திடீரென்று ஒரு உதவியற்ற எதிர்வினையைக் காட்டினார். ஒரு கணம் கழித்து அவர் கசப்புடன் சிரித்தார். பின்னர் சற்று சோகமான தொனியில் கூறினார், இந்த தாழ்மையானவரின் இளைய சகோதரி இவரின் அனுமதியைக் கேட்காமல் இந்தப் பெயரைத் தேர்ந்தெடுத்தார். மேலும் இவர் மெய்நிகர் உலகில் நுழைவதற்கு முன்பு அறியாமலேயே தனது கதாபாத்திரத்தின் பெயரைச் சரிபார்க்காமல் மெய்நிகர் இயந்திரத்திற்குள் நுழைந்தார். இவர் அதை உணரும் முன்பே இந்த நபரின் கதாபாத்திரப் பெயரை அனைவரும் ஏற்கனவே பார்த்திருந்தனர். எனவே அந்த நேரத்தில் மாற்றுவது அர்த்தமற்றது. இந்த கட்டத்தில் அவரது மனச்சோர்வு சற்று தளர்ந்தது. பின்னர் அவர் தொடர்ந்தார், இந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தாமல் இருப்பது நல்லது என்றும், இந்த அற்பமான விஷயங்கள் இந்த ஒருவரின் மனநிலையை மயக்க விடாமல் இருப்பது நல்லது என்றும் என் ஆசிரியர் கூறினார். ஒருவர் சங்கடமான செயல்கள் அல்லது இதுபோன்ற எதற்கும் அதிக சகிப்புத்தன்மையுடன் மாறினால் அவரது வாளின் பாதை வலுவாக இருக்கும். இதனால் அவர்கள் தங்கள் பாதையில் எந்தத் தடையும் இல்லாமல் ஒரு சங்கடமான பெயர் போன்ற ஒரு எளிய விஷயம் ஒருபுறம் இருக்கட்டும். இந்த விளக்கத்தை சற்று அகன்ற வாயுடன் கேட்டதும் மிருதன் அதிர்ச்சி அடைந்தான். அவர் தனது கதாபாத்திரத்தின் பெயரைக் கேட்டபோது இதைக் கேட்க அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க டீச்சர்கிட்ட என்ன தப்பு இருக்கு? சங்கடமான விஷயங்களை சகிச்சுக்கிட்டா நீங்க ஒரு சிறந்த வாள் வளர்ப்பவரா மாறிடுவீங்களா? அவர் உண்மையிலேயே அதைக் கேட்டு நம்பினார்னு நினைச்சா அவரோட இந்த இளைய சகோதரி யாரு? அவரோட சொந்த மூத்த அண்ணனுக்கு இப்படி செஞ்சது எவ்வளவு கொடூரமாயிருக்கும்? கண்களில் பரிதாபத்துடன் இந்த ரூபனை பார்த்து மிருதன் அமைதியாக யோசித்தான். இந்த நேரத்தில் மிருதன் ஆர்வத்துடன் கேட்காமல் இருக்க முடியவில்லை.
உன்னுடைய இந்த ஜூனியர் சகோதரிக்கு நீ ஏதாவது செய்தாயா? அவள் உனக்கு இப்படி ஏதாவது செய்யும் அளவுக்கு? மிருதனின் கேள்வியைக் கேட்ட பிறகு ரூபன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பதிலளித்தார். இவருக்கு அது தெரியாது. இப்போது இவர் இதைப் பற்றி யோசித்ததால் இவரின் இளைய சகோதரி பிரிவில் நுழைந்ததிலிருந்து அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். இறுதியில் அவர் மீது காதல் கொண்டார். இவரின் தாவோ துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். இருப்பினும் இவர் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் தற்போது தன்னையும் எல்லாவற்றையும் வாளின் பாதையில் அர்ப்பணிக்க விரும்பினார். எனவே இவருக்கு வேறு வழியில்லை அவளுடைய வாய்ப்பை நிராகரிப்பதைத் தவிர. ஆனால் இந்த விஷயத்தால் அடுத்த நாட்களில் அவள் இவரை வெறுக்க நேரிடும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? அவர் உதவியற்ற பெருமூச்சு விட்டு இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நினைவு கூர்ந்தது போல் உணர்ச்சிவசப்பட்ட குரலில் முடித்தார். ரூபனின் இந்த கதையைக் கேட்டதும் மிருதன் மீண்டும் ஒருமுறை வாயடைத்துப் போனான். இந்த நேரத்தில் அவரை ஆறுதல் படுத்துவதா அல்லது முட்டாள் என்று அழைப்பதா என்று தெரியவில்லை. இந்த ஆள் உண்மையிலேயே தன் இளைய சகோதரியின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டான். அது அவளுடைய கோபத்தைத் தூண்டியது. அது அவனுடன் இப்படி ஒரு குழப்பத்தில் ஈடுபட்டது. ஆனால் மீண்டும் வாளுக்கு உன் இதயத்தை அர்ப்பணிக்க விரும்பியதற்காக உன்னை உண்மையில் விரும்பிய ஒருவரை ஏன் நிராகரிக்க வேண்டும்? அவள் கூறியது போல் நீ உண்மையில் ஒரு வாள் முட்டாள் இல்லையா? ஆனால் அதற்கு பதிலாக காதல் வயப்பட்ட முட்டாளாக மாறுவதை விட இப்படி இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஆனாலும் வாளைத் தவிர வேறு எதையும் பார்க்காத இந்த வாள் முட்டாள் மீது விழுந்ததற்காக இந்த இளைய சகோதரிக்காக நான் வருந்துகிறேன். மிருதன் பெருமூச்சு விட்டு பின்னர் தனக்குள் இப்படி நினைத்துக் கொண்டு தலையை ஆட்டினான். சிறிது நேரம் கழித்து அவர் அவரிடம் பேசினார். சரி, அப்போ இப்போதே நம் சண்டையைத் தொடங்கலாமா? ரொம்ப சரி. ஆனா இங்க வருவதற்கு முன்னாடியே இவன் உங்க முந்தைய போட்டிகளைப் பார்த்திருந்தான். அதனால இவனுக்கு உங்க தாக்குதல் முறைகள் எல்லாம் தெரியும். அதனால இதை நியாயப்படுத்த நீங்க எப்படி இதை முதலில் தாக்குறீங்க? ரூபன் மிருதனிடம் யோசனை சொன்னான். என்ன, ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இந்த மெய்நிகர் சண்டை முறைக்கு நான் ஒரு புதியவன் என்று நினைத்தேன். என் போட்டியை ஸ்ட்ரீம் செய்யும் அளவுக்கு நான் ஏன் திடீரென்று பிரபலமாகிவிட்டேன்? இந்தக் கேள்வியைக் கேட்டபோது மிருதன் குழப்பம் அடைந்தான். அவன் இன்றுதான் மெய்நிகர் சண்டை அமைப்பில் சேர்ந்திருந்தார். அவன் ஏற்கனவே பிரபலமாக இருந்தது போல் தெரிகிறது. இருப்பினும் சாதாரண சூழ்நிலைகளில் அது அர்த்தமுள்ளதாக இருக்காது. அவர் இப்படி கேட்பதைக் கேட்டு ரூபன் கசப்புடன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். உங்களுக்கு இது தெரியாது. ஆனால் நீங்கள் தோற்கடித்தவர்கள் அனைவரும் முதல் 20 அல்லது முதல் 10 இடங்களில் இருந்தனர். உதாரணமாக, நீங்கள் ஆரம்பத்தில் சண்டையிட்ட அந்த பேபி வாள் மாஸ்டர் மெய்நிகர் சண்டை தரவரிசையில் 10வது இடத்தைப் பிடித்தார். இதனால் முதல் 10 இடங்களுக்குள் இருந்தார். இரண்டாவது எதிராளி 11வது இடத்தைப் பிடித்தார். மற்றும் பல. எப்படியிருந்தாலும் அதன் காரணமாக உங்கள் அனைத்து போட்டிகளும் பதிவு செய்யப்பட்டு கிழக்கு மாவட்டத்திற்குள் முழுவதும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டன. அவங்க முதல் 20 இடங்களுக்குள் இருந்தாங்களா? அப்புறம் ஏன் அவங்க இவ்வளவு பலவீனமா இருந்தாங்க? இதைக் கேட்டதும் ஆரம்ப ஆச்சரியத்திற்குப் பிறகு மிருதன் கேட்டான். பின்னர் அவர் லேசான முகச் சுளிப்புடன் தொடர்ந்தார். முழு உடல் கவசம் அணிந்த பையனைத் தவிர. அவரது கவசத்தால் கொஞ்சம் வலிமையான அந்த குழந்தை வாள் மாஸ்டர், மீதமுள்ளவர்கள் வெறுமனே திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொண்ட பலவீனமானவர்கள். முதல் 20 பேர் வலிமையான தனிநபர்கள் மற்றும் வலிமையான ஆழமான நுட்பங்களைக் கொண்ட வலிமையான உயரடுக்குகளாக இருக்க வேண்டாமா? அவர்கள் எப்படி இவ்வளவு பலவீனமாக இருக்க முடியும்? அவரது வார்த்தைகளால் ரூபன் சற்று ஆச்சரியப்பட்டார். பின்னர் மீண்டும் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தி, அவர்கள் தங்கள் நுட்பங்களையும் சக்தியையும் கட்டவிழ்த்துவிட்டு இறுதியில் உங்களால் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு வாய்ப்பு கிடைக்காததால் மட்டுமே அது நடந்தது என்று கூறினார்.